பாலா எந்த மறுப்பும் சொல்லாம என் முடிவை ஏத்துக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம என் கல்யாணத்தை நீதாம்மா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். ட்ரஸ்ட்ல கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சரிங்க சாமி, சொல்லுங்கம்மா. இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆபீஸ்ல போய் பணத்தை கட்டிட்டு முதல்ல பதிவு பண்ணுங்கம்மா. எந்த முகூர்த்த நாள் ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்து வர சொல்லுவாங்க. ஆமாங்க. அன்னைக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல சாமி. கல்யாணம் இன்னைக்கே முடியணும். இல்லைன்னா வேற ஒருத்தருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை முடிச்சிருவாங்க சாமி. இன்ஸ்டன்டா காஃபி போடுற மாதிரி இன்ஸ்டன்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் உடனே பண்ண முடியாதுமா. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சாமி. கல்யாணத்தை இப்பவே முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க சாமி. என்ன சாமி யோசிக்கிறீங்க? அதான் அவசரம்னு சொல்றாங்களே. இன்னைக்கு நம்ம கோயில்ல வேற கல்யாணமும் இல்ல. இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கோயிலுக்கு வருமானம் வரும் தானே. முருகேசா, வருமானத்தை பார்த்து பிரச்சனை போய் மாட்டிக்கூடாது. ஏதோ வில்லங்க இருக்க போய் தான் உடனே கல்யாணம் நடக்கணும்னு இந்த பொண்ணு சொல்லுது. நாம பாட்டுக்கு நடத்தி வச்சுட்டு பின்னாடி யாராவது வந்து தகராறு செஞ்சா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது சாமி. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இந்த கல்யாணத்தை மட்டும் முறையா நடத்தி கொடுத்துருங்க. சரிங்க. வேற என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லுங்க. ஆபீஸ்ல பணத்தை கட்டிட்டு நான் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் அலையவே வேண்டாம்மா. மாப்பிள்ளையும் நீயும் எந்த டென்ஷன் இல்லாமல் இந்த மண்டபத்தில் போய் உட்காருங்க. ஆஃபீஸில் பதிவு பண்ணுறதுலேருந்து மாலை மாங்கல்யம் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். ஆனால் என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். பணம் பிரச்சனை இல்லைங்க. கல்யாணம் முடிஞ்சா போதும். நீங்க அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க. டோக்கன், மாலை, மாங்கல்யம், அப்புறம் எங்கள் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமும் சேர்த்து மொத்தமாக ஒரு 5000 ரூபா கொடுமா. எல்லாமே கரெக்டா பண்ணிடுவீங்களே? ஒன்னும் சிக்கல் வராதுல சாமி? வராதுமா. உனக்கு நம்பிக்கை இருந்தா பணத்தை கூட, இல்லைன்னா விட்டுரு. ஆஹா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் திருப்திக்காக தான் கேட்டேன். இந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ள பேர் என்னம்மா? பாலா, வித்யா. பேரு பொருத்தமே ரொம்ப அமோகமா இருக்குமா. கல்யாணத்தையும் சிறப்பா முடிச்சிடலாம். நீ தைரியமா இருமா.